ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் சேனலை எப்படி க்ரோ பண்ணுறது, வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, வாட்சிங் மினிட்ஸ் எப்படி அதிகமாகிறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மணி டெக் சேனல். நான் உங்கள் மணி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்களா தான் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் சேனலை சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆடியோ. என்னடா இவன் ஆடியோன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆடியோ தான் ஒரு வீடியோ, அதாவது ஒரு வீடியோக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும்போது அதோட ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கான ஆடியோ வந்து கிளியராக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு பார்க்குன்ற ஒரு மூடே வரும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் மூவிஸ் பார்த்தாலும் சரி, கிளியரான ஆடியோ இருந்தால் மட்டும்தான் உங்களோட கரெக்டாக பார்க்க முடியும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். ஸோ உங்கள் வீடியோக்கு வந்து ஆடியோ கரெக்டாக கிளியராகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நல்ல மைக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், கிளியரான மைக் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா வீடியோ கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டே வந்து போடக்கூடாது. அதாவது இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கண்டென்ட்டை வந்து போடுங்க. அதாவது அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த டாபிக் தகுந்த மாதிரி உங்கள் வீடியோ போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வியூஸும் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 10,000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் வந்து நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வியூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரெண்டிங்கில் என்ன நடக்குதோ அதுக்கான அந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸை பார்த்து அதுக்கான வீடியோவை போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், வாட்சிங் மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு 10,000 வியூஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சரி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை போடலாம் இல்லை. அண்டு வீடியோ அதாவது இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம் என்னென்னா சஸ்பென்ஸ். உங்கள் வீடியோவில் வந்து சஸ்பென்ஸே இருக்கக்கூடாது. சஸ்பென்ஸ் இருந்தாவே, அதாவது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது பெரிய அதாவது தமிழ் டெக் சேனலு, ஏன்னா அந்த மதன் கௌரி அண்டு ரெசிபீடியா இந்த மாதிரி பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை வந்து நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து சஸ்பென்ஸே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஆரம்பித்த உடனே வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஜுகேஷன் சேனலாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ தேவைப்படாது, சேனலோட இன்ட்ரோ இருக்கக்கூடாது. டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு போயிடணும். அது மாதிரி சஸ்பென்ஸும் இருக்கக்கூடாது. டெக் சேனலாக இருந்தால் முன்னாடியே வந்து ஒரு 5 செகண்டு இல்லை 4 செகண்ட் அது மாதிரி இன்ட்ரோ இருக்கலாம், ஆனால் 10-15 செகண்ட் இருக்கக்கூடாது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஸ் இருக்கக்கூடாது, ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்கணும். ஸோ நீங்கள் வீடியோ ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து டேரெக்டாக சொல்லிடணும் ஆடியன்ஸுக்கு. அப்போ தான் வீடியோ வந்து ரீச் ஆகும், ப்ளஸ் வியூஸ் அதிகமாகும். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா தம்ப்நெயில், டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ். இது வந்து இது 4மே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வீடியோவுக்கு. நீங்கள் வந்து வீடியோ வந்து எவ்வளோ பெரிய, அதாவது நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, தம்ப்நெயில் வந்து ரொம்ப முக்கியம். தம்ப்நெயில் வந்து ஹெச்டி ஹை குவாலிட்டியில் யூனிக்காக வந்து நீங்கள் வந்து பண்ணணும். நான் வந்து ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், தேடிட்டுருக்கேன். இதை நான் பிக்சர்ஸ்லேயே காட்டுறேங்க. இது பார்த்தீங்களா, இது நான் க்ரியேட் பண்ண தம்ப்நெயில். இது எப்படி இருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இது நான் ஓனாக க்ரியேட் பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூனிக்காக ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ தம்ப்நெயில் வந்து யூனிக்காக இருக்கணும். டைட்டில் வந்து உங்களோட வீடியோட டைட்டில் வந்து உங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்.
அது உங்களோட ஓன் டைட்டில் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்கள் வீடியோ பார்த்தினா ஒரு 2-3 லைன் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே சொல்லிடுங்க. இது எதுக்குன்னா வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க வந்து கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க சொல்லி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் அனுப்புனாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை ரிலேட்டடாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ உங்களோட அதாவது உங்களோட ஓன் வேர்ட்ஸில் வந்து ஒரு 2-3 லைனுக்கு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து லீவ் பண்ணிடுங்க. டேக்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வீடியோக்கான கீவேர்ட்ஸ் வந்து அது உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோ எந்தெந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக் பண்ணணும். இப்போ வர எக்ஸாம்பிள் வந்து உங்கள் வீடியோவோட டைட்டில் பார்த்தோம்னா upto இன்ஸ்டால் OS ஃப்ரம் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்னு வச்சுக்கோங்க. ஓஎஸ்ஸு இதெல்லாம் கீவேர்ட்ஸு டேக் பண்ணுற மாதிரி ஓஎஸ்ஸு பூட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். upto இன்ஸ்டால் OS ஃப்ரம் லேப்டாப், பிசி லேப்டாப், அதுக்கப்புறம் யூடியூப்னு கூட இது டேக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு கொடுங்க, பென்ட்ரைவ் கொடுங்க, அதுக்கு என்னென்ன அக்சசரிஸ்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுங்க, டேக் பண்ணுங்கள். இதெல்லாம் டேக் பண்ணும்போது உங்களோட அந்த ஒரு வேர்டை இப்போ நீங்கள் பிசின்னு போட்டாங்களாவே உங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி டேக் பண்ணணும். ஸோ டேக் வந்து ரொம்ப முக்கியம். டேக் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், தம்ப்நெயில் 4 ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீடியோவுக்கு. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சோம்பேறித்தனமாக நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான, அதாவது வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டேக் பண்ணுறது தம்ப்நெயில் இதெல்லாம் வந்து சொதப்பிட்டுப்பீங்க. ஸோ வீடியோஸ் வந்து ரீச் ஆகாது. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 5வது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஷேர் பண்ணணும். நீங்கள் வந்து ஷேர் பண்ண தான் உங்களோட வியூஸ் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியா இல்லாதவங்க யாருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன், இல்லை என் சேனலுக்கு போய்ட்டு சாருங்க ஒன்டெக் சேனல். நான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்னா இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் நான் இருக்கேன். ஸோ நான் என் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ண தான் வந்து வியூஸ் வந்து அதிகமாகும். ஸோ போஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஷேர் ஆகிடும். திருப்பி 2-3 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட உங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும் ஃபேஸ்புக்லேருந்து. ஸோ உங்களோட தம்ப்நெயிலில் வந்து பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ லிங்க் வந்து டாப்பில் கொடுத்துருங்க. அதான் பெட்ரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். ஸோ அதை யோசிச்சு பாருங்கள். ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேர் பண்ண தான் வியூஸ் அதிகமாகும். மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பு. ஸோ 6வது ட்ரிக் என்னென்னு பார்த்தோம்னா ப்ளேலிஸ்ட்டு. என்னடா ப்ளேலிஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ப்ளேலிஸ்ட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஹோமில் கொடுத்துருக்கேன், நிறையா வீடியோ இருக்குங்களா, கசகசன்னு இருக்குது பாருங்கள். அதே ப்ளேலிஸ்ட்னால் தனியாக வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். டெக் வீடியோஸ்னால் அதில் டெக் வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். தக் லைஃப் மட்டும் தான் இருக்கும். ஜென்ரல் வீடியோஸ், வாட்ஸ்அப் டெக் வீடியோஸு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கணும். பிரித்து வச்சோம்னா அந்த ஆடியன்ஸுக்கு பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ளே போனாங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா இதுக்கு கீழே பாருங்கள், இந்த இதை கிளிக் பண்ணாவே கீழே வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்துடும், டெக் வீடியோஸ்லாம். ஸோ வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வியூஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புலாம் இல்லை, கிடைக்கும் கன்ஃபார்மாக. ஸோ ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு அதாவது உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் கேட்டகரியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சொன்ன 6 விஷயத்தையும் பண்ணிங்கன்னா, எல்லா வீடியோக்கும் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களோட, அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று ஆடியோ, வீடியோ கண்டென்ட்டு, சஸ்பென்ஸு இருக்கக்கூடாது. வீடியோ தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்லாம் இருக்குது. வரலாம் பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டு. இந்த 6 விஷயத்தையும் ஒரு வீடியோக்கும் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும். அதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு இது பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யூடியூபராக இருந்தால் இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.